உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வேன். என் மகனே, உன் உள்ளத்துல இருந்து உண்மையா நீ வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்குல்ல, வெளியே தெரியாத இருதயத்துல நீ ஜெபிக்கிற, அது உனக்கு அருளப்படும் என்று. மகனே, உன் இருதயத்தில் வேண்டிக் கொள்ளுகிற உன் விருப்பத்தை அருளி செய்வேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார். நீங்க கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்தாதான் அருளி செய்வாராம். இப்ப தெரியுதா நான் ஏன் சொல்ல? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களே நான் ஏன் கேட்கறேன்னு தெரியுமா? கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறத கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அவர் தான் எனக்கு இருக்கிறார்ல, பார்த்து கொள்வார்ல, நான் சந்தோஷமா இருப்பேன். பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, நெருக்க இருக்கு, எல்லாம் இருக்கட்டும், ஆனா இயேசு என் கூட இருக்கிறார்ல, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்போ இயேசு அங்க அற்புதம் செய்கிறார். நீங்க துக்கமா இருக்க, சோகமா இருந்தா என்ன அர்த்தம்? அவிசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்ப ஆண்டவர் கேட்பார், நான் எங்க போயிட்டேன்? நான் உன் கூட தானே இருக்கிறேன், நான் தான் உனக்கு அற்புதம் செய்வேல, பிறகு ஏன் துக்கமா இருக்க, சோகமா இருக்கான்னு கேட்பாங்கல்ல. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே சந்தோஷமா இரு, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன்னு சொல்றார். உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்களா? சரிங்க, மகிழ்ச்சி அவரை துதிங்க. ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லுங்க. என்னைக்கே சொல்லியிருக்கீங்களா? நான் ஆண்டோடைய சமூகத்துல போனா அடிக்கடி சொல்ல, ஆண்டவரே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், என்ன நீங்க சந்தோஷமா வச்சிருக்கிறக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அது அவரை சந்தோஷப்படுத்தும். சொல்லுங்க வாய் தரேன், இயேசுவே நீங்க என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க. பாடு பிரச்சனை நெருக்க தேவையெல்லாம் இருந்தாலும் நான் என்ன சந்தோஷமா நீங்க என்ன வைக்கிறதுல கவனம் செலுத்துறீங்க. உங்களுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, அதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லுங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.